நாட்டு ரோஜா செடிக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். ஆனால் வெயில் டைமில் கொடுக்காம நீங்கள் வந்து சாயங்காலம் ஈவினிங் டைமில் தான் இந்த எரு கொடுக்கணும். நிறைய வந்து தளிர் வரும், சிகப்பு தளிர். பாருங்கள், நாட்டு ரோஸ் வந்து ஏற்கனவே இந்த தொட்டியில் தான் வச்சுருக்கேன், பார்த்துருக்கீங்க. இப்போ ஃபெர்டிலைசர் மாற்றி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு எப்போவுமே இந்த எரு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வேறு எருவெல்லாம் கொடுத்துக்கலாம். கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே சாஃபெல்லாம் நான் வந்து மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் கூட நீங்கள் இதோட கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ கூடவே சேர்த்துட்டு கூட நீங்கள் ஊற்றிடலாம். இப்போ மண்ணுக்குள்ளே எந்த எரு கொடுக்கறதுனாக்கா, ஃபஸ்ட் டைம் வந்து ரோஜா செடி வளர்க்கும் போது தொட்டியில் போட்டு இது போல் தான் வந்து வேப்ப முன்னாக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அந்த அளவுக்குலாம். இப்படி லேசாக பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் போட்டு விடுங்க, நல்லா தளிர் வரும் அப்படின்னு சொன்னாங்க. மாட்டு வண்டியில் விற்கிறவங்க சொன்னாங்க 2 ஸ்பூன் போட்டாலே நல்லா தளிர் வரும் ரெட் கலரில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அது போல் தான் செஞ்சேன். ஆனால் அப்போ வந்து மணல் வந்து பாதி மண் கொட்டிட்டு, அதாவது மணல் ரிவர் சாண்ட் பாதி அளவுக்கு போட்டு மேலே வந்து கொஞ்சம் மண்ணில் வந்து சாம்பல் சேர்த்துட்டு மேல் மண்ணில் நட்டு வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா இது போல் போட்டு வச்சோம். சூப்பராக வந்து 100 முட்டு மேலே இருந்தது. பட்டன் ரோஸ் அது ஃபஸ்ட் டைம் வாங்கினது நான். பாருங்கள், சீவீடு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு வாட்டி நீங்கள் வந்து கம்போஸ்ட்டு வேப்ப முன்னாக்கு இது போலெல்லாம் போடுறீங்க, சீவீடு கூட கொஞ்சமாக கலந்து ஊற்றலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 5 ml வந்து கலந்துட்டு 10 ml வரைக்கும் ஊற்றலாம். நீங்கள் அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் வந்து சாஃபெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா அதோடவே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்குறேன். இந்த செடிக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து சீவீடு கொடுக்குறேன். அதனால் வந்து 1/2 ஸ்பூன் தான் கொடுத்துருக்கேன் கலந்து. நீங்கள் வந்து வெங்காயம் தோலோடு கூட இதெல்லாம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் செய்யாது, பிளான்ட்டு நல்லா தான் வளரும். இல்லை இது மட்டுமே கலந்து ஊற்றலாமா, வேப்ப முன்னாக்கு போட்டுட்டுன்னா சேர்த்துக்கலாம். சீவீடு கூட யூஸ் பண்ணும்போது வெறும் சீவீடே வந்து 15 days ஒன்ஸ் சேர்த்துக்கலாம். வெர்மி கம்போஸ்ட்டு மண்புழு எரு வந்து சாயில்குள்ளே போடலாம். அது ரெண்டுமே நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் கூட நல்லா வந்து செடி வளரும். வாழைப்பழம் தோல் பதில் நீங்கள் வந்து, அதாவது வாழைப்பழமே கூட நாட்டு சர்க்கரை கலந்து அந்த ஜெல்லு நீங்கள் வந்து 1 month அப்படியே வாழைப்பழத்தில் நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுட்டு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 2-3 கிளாஸ்க்கு ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணியில் கலந்துட்டு செடி குத்தலாம். சூப்பராக பூக்கள் பூக்கும். பொட்டாசியம் இருக்கிறதுனால வாழைப்பழத்தில் நல்லா முட்டு வச்சு நல்லா பூக்கும், ஆடி பூக்கலாம். இப்போ வந்து இந்த நாட்டு ரோஜாக்கு இது போல் நான் கொடுத்துருக்குறேன். பூ ஏற்கனவே மொட்டு இருந்தது, அந்த மொட்டு தான் பூத்திருச்சு பாருங்கள். ரோஜா செடியில் நிறைய தளிர் வரணுன்னா பூ பூத்திருந்தால் அந்த செடியில் பூ கட் பண்ணிவிட்டு வேப்ப முன்னாக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் தான் நான் போட்டது, 2 ஸ்பூன் வேப்ப முன்னாக்கு கலந்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா வந்து ரைஸ் வாட்டர் கொடுங்க. சீவீடு இல்லைன்னா ரைஸ் வாட்டர் சேர்த்து கொடுத்துக்கலாம் வேப்ப முன்னாக்கு கூட. நான் வந்து கொடுக்காத ஃபெர்டிலைசர்லாம், லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் சேர்த்து கொடுத்துருக்குறேன். ஏன்னா சாஃபெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணுக்குள்ளே போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் சேர்த்துருக்குறேன் சாஃபு. நீங்கள் வந்து ரைஸ் வாட்டரில் கூட இந்த வேப்ப முன்னாக்கு சீவீடெல்லாம் கலந்து தண்ணியில் கூட ரைஸ் வாட்டரில் கொடுத்துடலாம். சேர்த்தா போல் சொல்கிறேன் நான். இல்லைன்னா சாயில்குள்ளே இப்போ நான் போட்டப்பில் போட்டு தண்ணி ஊற்றிடலாம் கலந்துட்டு ரோஜா செடிக்கு.